இப்படி ஒரு கொடுமை நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. மைக்கு போடாமே நான் பாட்டு ஒரு vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒருத்தர் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஐயோயோ பேகுக்குள்ளேயே போலங்க. மைக்கோட இது காணாம போயிடுச்சு. கோவிந்தா கோவிந்தா. எங்கள் அப்பா ஏறி போயிட்டாரு உஷாரா. நான் தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னா, எக்ஸ்பிரஸ் வந்து தூக்கி அடிச்சிச்சு. மிராக்கி இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோவில் என்னோடய ஆஃபீஸ் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக டெய்லி ரொட்டீன்ஸ் எப்படி இருக்கும் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து மைனிங் என்ன பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட ஆகுது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நாளாக இப்போ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு தொப்பை விழுந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டுக்காக நான் திருப்பி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதான் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட் பண்ணி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேபி செகண்ட் வீடியோ இல்லைன்னா தேர்ட் வீடியோவில் வர வாய்ப்பு இருக்கு. அவங்கள பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக முக்கியமான என்ன விஷயம்னா, இந்த புதுசாக மைக் வாங்கியிருக்கல, அந்த மைக் வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபீஸ் vlog எடுக்கிறேன். எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த vlogல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மைக்கு. சும்மா ஆடியோ வந்து முடிஞ்சளவுக்கு வந்துடும். ஆனால் கொஞ்சம் இந்த ஆடியோஸ் ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னா அது வந்து இந்த வீடியோவில் கரெக்ஷன் பண்ணி மேபி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக இந்த பிளானே பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப பேசினா வள பேசிகிட்டே இருப்போம். ஓகே, மைக்கு போடாமே நான் பாட்டு ஒரு vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக மைக்குக்காக இந்த vlog ஸ்டார்ட் பண்ணால் மைக் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஐயோயோ போயிட்டு மைக் எடுத்துன்னு வந்துடுறேன். என்னடா மைக் எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ 3 போட்டாச்சு. இப்போ பிளாக்னு வந்து vlogக்கும் இப்படி ஒரு கொடுமை நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் vlog டெலிவரி பார்ப்போம். ஓகே vlog. ஓகே, ஆக்சுவலாக பெட்ஷீட்லாம் நான் மடிக்க மாட்டேன். எங்கள் நைனாக எங்கள் அம்மா வந்தாங்கன்னா கத்தினே இருப்பாங்க. அதனால் வந்து பெட்ஷீட் மடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் தான். இல்லைன்னா நடுவில் வீடியோ எடுக்க மாதிரி நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுக்காக மடிக்கிறேன். என்ன மடிக்க கூட மாட்டேன். நானாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப தர சில்லுன்னு இருக்கும். அதுக்காக கீழே வந்து பெட்ஷீட் போட்டுக்கிறேன். ஒர்க் அவுட்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜிம்மிற்கு போகாமல் எடையை குறைக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறது இந்த கைகள்? மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு, இவை அனைத்தையும் வீட்டில் இருந்தபடியே பெற வேண்டுமா? உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் ஆர்பிட்ரெக். ஓகே, 6:20 ஆச்சு. வந்து போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகும். அப்போ சீக்கிரமாக போக முடியும். ஓகே, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சாச்சு. இப்போ போயிட்டு சாப்பிட்டு பைக் எடுத்து கிளம்பி தான் டைம் வர ஆயிடுச்சு வர. ஓகே போவோம். ஆக்சுவலாக பார்த்தா மைக் வாங்கினது மறந்து போயிடுறேன். மைக் இல்லாமல் பேசி பழகமாயிடுச்சு. அதனால் மைக் இல்லாமல் பேசிடுறேன். அதனால் மைக்கு மாட்டிடுறேன். ஆக்சுவலாக ஒரு சின்ன சர்ப்ரைஸு இந்த வீடியோ கம்மிங் எபிசோடில் வரும் இந்த வீடியோஸ். ஆனால் உங்களுக்கு இப்போதைக்கு சும்மா லிங்க் மாரி காமிக்கிறேன். ஒருத்தர் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கிஃப்ட் கம்மிங் எபிசோடில் வரும். அது நீங்கள் இப்போ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. என்னோடய வீடியோஸு அப்போ தான் தெரியும். இப்போ இப்போயே வந்து ஏன்னா போகிற போக்கில் மறந்து விட்டு போயிடுறேன். அதனால் இப்போயே பேக்கில் போட்டுறேன். இந்த கிஃப்ட் இல்லாமல் இது இன்னொரு கிஃப்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் இது. ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணால் எங்கேயே பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ கம்மிங் எப்படி சொல்ல பாருங்க. அதுதான் ட்விஸ்டே இருக்குதுல. பயங்கரமாக இருக்கும். செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் யோசிச்சதோ டபுள் பண்ண தான் நினைக்கிறேன். ஐயோயோ பேகுக்குள்ளேயே போலங்க. ஐயோ நான் பழைய ஞாபகமே இருக்கிற பொழுது பழைய பேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த நோட்லாம் வச்சுருக்கேன். அந்த ஞாபகமே பண்ணிட்டேன் வரேன். இதோட சின்ன நோட்டு நான் எங்கே போகிறது செட் ஆகுமா தெரியாது. ஆனால் இது வச்சே ஆகணும். இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. இந்த சைஸுக்கு நோட்டு. ஆக்சுவலாக ஒரு இது கிடச்சிச்சு. ஆக்சுவலாக நான் அவார்டு வாங்கினது இதுக்குள்ள விஷயத்துக்கு போயிட்டு அப்புறம் பார்த்து வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு. ஆனால் இப்போதைக்கு அது வர வழி இல்லை. இதுதான் பேக்குள்ளே போவோம். அதனால் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சில்வர் அவார்டு. எங்கள் அப்பா நைனா திட்டு வருவார். அது ஏன்டா எடுக்கிறேன், அதுக்கு கரெக்டான ஃபைலில் இருக்குது அப்படின்னாரு. ஒரு வழி இல்லாமல் எடுத்துட்டேன் இப்போதைக்கு. ஐயோ எங்கள் நைனா வர கிளம்பிட்டாரு. ரெடி பண்ணிட்டேன். ஓகே உள்ளே வச்சாச்சு. பேக்குள்ளே போயிடுவோமா?
பேக்கில் போட்டாச்சு. செட் இது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபுல் டைம் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் நான். அதனால் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஹார்ட் பீட் மாரி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் மைக் செட்டு. நம்ம மைக் என்னென்னா பேசுகிறோமோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸு இது கண்டிப்பாக இருக்கும் பேக்கில் எப்பவுமே. ஓகே, கிஃப்ட் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இருக்கா? அவ்வளோ கிளம்பு தான். வாங்க 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 போகலாம். ஓகே, பைக் எட்டு கிளம்புவோம் தான். ட்ரெயின் வந்து போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் வர கேட்குது. அது கொஞ்சம் கால் மாட்டிச்சு. பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். முதல் சம்பவம் இதோ பாருங்கள், மைக்கோட இதுவும் காணாமல் போயிடுச்சு. கோவிந்தா கோவிந்தா, எங்கே விட்டுன்னு தெரில. நீட்டாக விட்டாங்க, வீட்டுக்குள்ளே விட்டாங்கன்னு தெரில. ட்ரெயின் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் போச்சா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து போயிடுச்சு. எங்கள் அப்பா ஏறி போயிட்டாரு உஷாரா. நான் தான் பைக் விட்டு வரத்துக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. இன்றைக்கி லேட்டு தான் நிற்கிறேன். இன்றைக்கி சீக்கிரமாக போகணுன்னு பார்த்தா அன்றைக்கி அன்றைக்கி லேட்டு. கோவிந்தா கோவிந்தா, ஃபஸ்ட்டு எத்தோடனே கோவிந்தா போயிடுச்சு. தூரத்தில் பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்மோக், சரியான பனியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பனி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதோட அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னா, எக்ஸ்பிரஸ் வந்து தூக்கி அடிச்சிச்சு. அது இங்கே ஒரு பேரிகார்டு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக அடிச்சுட்டு இருப்போம். இந்த சைடும் ப்ளஸ் வந்து இந்த சைடு தோ இங்கே இருக்க வரும். இங்கே ஒரு 2 சைடும் வந்து பயங்கரமாக ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. எதுக்காகனா வந்து ஹெட்செட்டில் காதில் ஹெட்செட் போட்டுட்டு வந்திருக்கா ஒரு பொண்ணு. அப்படியே எக்ஸ்பிரஸ் வந்து வரதே தெரியாமல் நிறைய பேர் கத்துறாங்க. இருந்தாலும் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து தூக்கி அடிச்சிச்சு. அப்படியே எங்கள் அப்பா தான் பார்த்தாருன்றாரு. எனக்கு தெரில, நான் வந்து ட்ரெயின் ஏறி போயிட்டேன் நேற்று. எங்கள் அப்பா தான் பார்த்தாரு. அப்படியே சதுரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. எங்கள் ஒன்றை பார்த்தா சொல்லுவார் எங்கள் அப்பா. அது வேறு வந்து அது எப்படி நடந்தது எனக்கு கிளியராக தெரில. அப்புறம் வந்து பேனர் வேறு வச்சாங்க. பேனரில் இதுமாரி ரோட் அது மாதிரி கிராஸ் பண்ணாதீங்க, இதுமாரி ட்ரெயின் ஒரு ஹெட்செட் போட்டு கிராஸ் பண்ணாதீங்க அதுமாதிரி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. தயவுசெய்து நீங்களும் யாராவது வந்தீங்கன்னா ஹெட்செட் போட்டுலாம் யாரும் வந்து கிராஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஹெட்செட் போட வெளியே வந்தாலும் ஹெட்செட் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன், ஹெட்செட் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரெயின் வேறு ஏறணும். இதுதான் நம்மளோட ட்ரெயின். இப்போ அதில் ஏறிட்டு கரெக்டாக நம்ம போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 hour ஆகும். ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்படி தான் டெய்லியும் ட்ராவல் பண்ணிட்டு போவேன். முன்னாடி கூட்டமாக வீடியோ எடுக்கும்போது ஏன்னா அவன் எல்லாம் பார்த்துனே இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ளாக்னா அது வந்து கோளாறாக தான் இருக்கும். அதனால் போக போக சரியாயிடும் அந்த ஷையெல்லாம். எப்படியோ ஓடி போய் வந்து ட்ரெயின் ஏறிட்டேன். இப்போ வியூவை பார்க்குறேங்க, எப்படி வியூ காமிக்கிறேன். எவ்வளோ பண்ணி பாருங்க, பயங்கரமாக இருக்கு. ஆனால் பார்க்க ஓகே, இதோட நெக்ஸ்ட் ப்ளாகில் சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.